வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த யூனிட்டில் சாப்டர் 12 எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட் இதான் பார்க்க போகிறோம். எம்ப்ளாயிக்கு ட்ரைனிங் நெசசரியா அல்லது அன்னெசரியான்னு பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக நெசசரி தான். எல்லா எம்ப்ளாயுமே பெட்டரான பர்ஃபார்மராக இருக்க மாட்டாங்க, எஃபிஷியன்டான ஒர்க்கராக இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த எம்ப்ளாய்க்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம பெட்டரான ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்தோம்னாக்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்கும். அவங்க பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரைனிங் மெத்தடு நம்ம பல மெத்தட்ஸ் இருக்குது. அந்த பல மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படி ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது அவங்களுடைய ஸ்கில் நாலேஜ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அவங்களோட நாலேஜ் இப்போ இருக்கிற நாலேஜை விட பெட்டரான நாலேஜை அவங்க க்ரியேட் பண்ணிக்குவாங்க. அதே போல் அவங்களுடைய ஸ்கில் நிச்சயமாக டெவலப் ஆகும். இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் முடியும். எல்லா எம்ப்ளாயுமே ஃபுல் ட்ரைனிங்கோடு நமக்கு ஆர்கனைசேஷனில் நம்ம அப்பாயின் பண்ணுறது கிடையாது. அப்போ ட்ரைனிங் பண்ணியிருக்க எம்ப்ளாய்க்கு நோ ப்ராப்ளம், பிரச்சனை கிடையாது. ட்ரைனிங் இல்லாத எம்ப்ளாய்க்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்க டெஃபினட்டாக ட்ரைனிங் கொடுத்தா ஆகணும். அப்படி ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் அவங்கள்ட்ட எஃபெக்டிவான அண்ட் எஃபிஷியன்டான ஒர்க்கை நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதான் ட்ரைனிங் பற்றியது. ட்ரைனிங்கிறது ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் எம்ப்ளாய்க்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? இதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஈச் அண்ட் எவரி ஆர்கனைசேஷன் நீட்ஸ் தி சர்வீஸ் ஆஃப் ட்ரெயின்ட் பர்சன்ஸ். Each and every organization needs for the service of trained person for performing the better activities in a systematic way. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த எம்ப்ளாயி பெட்டராக ஒர்க் பண்ணணும் தான் ஆசைப்படுவாங்க. அதே போல் எல்லா எம்ப்ளாயுமே ட்ரெயின்டு பர்சனாக இருக்க மாட்டாங்க. ட்ரெயின்டு பர்சனானது ஏற்கனவே ட்ரைனிங் ஆன பர்சனாக இருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட நம்ம சிஸ்டமேட்டிக் வேயில் பெட்டரான ஆக்டிவிட்டீஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னாக்க, அவங்க பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணுன்னாக்க அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும். நான் சொல்லியிருக்கு பாருங்கள். ஈச் அண்ட் எவரி ஆர்கனைசேஷன் நீட்ஸ் தி சர்வீஸ் ஆஃப் ட்ரெயின்டு பர்சன்ஸ். ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ட்ரெயின்டு பர்சன் தேவை, ட்ரைனிங்கான பர்சன் தேவை. அப்போ தான் அவங்கள்ட்ட பெட்டரான பர்ஃபார்மன்ஸை நம்ம சிஸ்டமேட்டிக் வேயில் வாங்க முடியும்னு சொல்லியிருக்குது. இப்போ ட்ரைனிங் இல்லாத பர்சனாக இருந்தாக்க அது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பெட்டரான ஆக்டிவிட்டிஸ் அவங்களால கொடுக்க முடியாது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. அதாங்க சொல்லியிருக்குது. ஆஃப்டர் ஹேவிங் செலக்டட் தி மோஸ்ட் சூட்டபிள் பர்சன்ஸ் ஃபார் தி வேரியஸ் சூட்டபிள் ஜாப்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன் பை வே ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ், தி நெக்ஸ்ட் டாஸ்க் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷுட் அரேஞ்ச் ஃபார் தேர் ப்ராப்பர் ட்ரைனிங். நம்ம ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. இதில் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். சூட்டபிள் பர்சனை செலக்ட் பண்ண சூட்டபிள் பர்சனை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வேரியஸ் சூட்டபிள் ஜாபுக்கு நம்ம அந்த ஆர்கனைசேஷனில் அப்பாயின்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு சயின்டிஃபிக் டெக்னிக்கை பற்றியும் அவங்களோட டாஸ்க் என்ன, அவங்களோட எய்ம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க இந்த ஸ்கில்லாம் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்க நிச்சயமாக என்ன பண்ணணும், அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. அவங்க டாஸ்க் என்னென்னு உங்களுக்கு தெரியுது, ட்ரைனிங் கொடுக்குறோம். உங்களுக்கு நீங்கள் இதுதான் பண்ண போகிறீங்க, இது இப்படி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்குது. சம் எம்ப்ளாயீஸ் ஆல்ரெடி ஹாவ் சம் ப்ரீவியஸ் நாலேஜ் ரெக்கார்டிங் தி ஜாப்ஸ். சில எம்ப்ளாயீஸுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆல்ரெடி அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்கும், இந்த ட்ரைனிங்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். while others may be entirely new to the jobs. மற்றவங்களை பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில எம்ப்ளாய்க்கு தெரிஞ்சிருக்கும், மற்றவங்க நியூ எம்ப்ளாயாக இருப்பாங்க. நியூவாக அப்பாயின் பண்ணியிருப்பவங்கள அவங்க புதுசாக வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுமாதிரி எம்ப்ளாய்க்கு அவங்க அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. போத் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் நீட் சம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் டு அக்வைண்ட் தெம்செல்ஸ் வித் தி ஜாப்ஸ். அது மாதிரி எம்ப்ளாய்ஸ்க்கு என்ன பண்ணாக்க அவங்க ட்ரைனிங் பண்ணாத எம்ப்ளாய்ஸ்க்கு பலவிதமான டைப்ஸில் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. அது கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அது மெனி மெத்தட்ஸில் ட்ரைனிங் இருக்குது. அதுமாதிரி ட்ரைனிங் கொடுத்து தான் நம்ம அவங்கள அவங்களோட ஸ்கில்லையும் நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது பாருங்கள். ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா கோல், எஜுகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன், லேர்னிங், நாலேஜ், ஒர்க் ஷாப், மென்டார், ஸ்கில், கோச், டீச்சிங், எபிலிட்டி டெவலப்மெண்ட், அட்வைசிங், மோட்டிவேஷன், இது மாதிரி பலவிதமான ட்ரைனிங் மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஒர்க்கரோட எஃபிஷியன்டான ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். ட்ரைனிங் இஸ் தி ஆக்ட் ஆஃப் என்ஹான்சிங் ஆஃப் நியூ ஸ்கில்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டீஸ்
அண்டு டெக்னிக்கல் நாலேஜ் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஃபார் டூயிங் தி ஜாப்ஸ் தெம்செல்ஃப் சொல்லி. ட்ரைனிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா அவங்களோட இன்க்ரீஸிங் நாலேஜ், என்ஹான்சிங் தி நாலேஜ், அதாவது நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், அது மட்டும் அவங்களோட ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டி அவங்கள்ட்ட வரும்னு சொல்லியிருக்கு. ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஆக்டிவிட்டிலாம் அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்? ட்ரைனிங் பண்ணும்பொழுது அவங்களோட நாலேஜ் ஸ்கில்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டி எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் நாலேஜ் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஃபார் டூயிங் தி ஜாப், நம்ம இந்த ஜாபை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு உருவாயிரும்னு சொல்லியிருக்குது. நம்ம இந்த ஜாபை வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுடைய டெக்னிக்கல் நாலேஜ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு உருவாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ட்ரைனிங் எனேபிள்ஸ் தி எம்ப்ளாயீஸ் டு கைட் தி பிஹேவியர். ட்ரைனிங் என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஒரு எம்ப்ளாயோட பிஹேவியரை கைட் பண்ணுறது வழிகாட்டுது. நீங்கள் இப்படி பண்ணால் ஈஸியாக டாஸ்க்கை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரைனிங் என்ன பண்ணுது, அந்த கைட் பண்ணுன்னு சொல்லியிருக்குது. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. எம்ப்ளாயீஸ் கூட வழிகாட்டியாக இருக்குது எது அப்படின்னாக்க அவங்க பிஹேவியரை கைட் பண்ணுறதுன வழிகாட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ட்ரைனிங் தான். நல்ல பெட்டரான ட்ரைனிங் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க எம்ப்ளாயீஸுக்கு அவங்களோட பிஹேவியர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கைட்லைன்ஸாக இருக்கும். அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. ட்ரைனிங் ரெஃபர்ஸ் டு தி டீச்சிங் அண்டு லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். ட்ரைனிங்கிறது என்ன சொல்லியிருக்குனாக்க டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் தான். டீச்சிங், இப்போ நீங்களே இருக்கீங்க ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ் எல்லாம் டீச் பண்ணுறாங்க உங்களுக்கு, நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் ட்ரைனிங்னு சொல்லியிருக்கு. சில பேர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சீனியர் சுப்பீரியர் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த இப்போ நியூ எம்ப்ளாயீஸ் அண்டு ட்ரைனிங் பண்ணாத எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அந்த டீலிங் எல்லாமே தெரியும். எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, எப்படி ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது அந்த சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த இப்போ நியூவாக அப்பாயின்ட் பண்ணியிருக்க எம்ப்ளாயீஸ் அண்டு ட்ரைனிங் இல்லாத எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து டீச்சிங் பண்ணுவாங்க, இந்த எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க, அதை லேர்ன் பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் பேர் தான் ட்ரைனிங்னு சொல்லியிருக்குது. பாருங்கள், ட்ரைனிங் ரெஃபர்ஸ் டு தி டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் கேரிட் ஆன் ஃபார் தி பிரைமரி பர்பஸ் ஆஃப் ஹெல்பிங் மெம்பர்ஸ் ஆஃப் ஒன் ஆர்கனைசேஷன் டு அக்யூர் அண்ட் டு அப்ளை ஃபார் தி ரெக்யூர்ட் நாலேஜ். அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து ரெக்யூர்ட் நாலேஜ் அந்த ஆர்கனைசேஷனில் பெறணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணுன்னாக்க இந்த ட்ரைனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. இது ஒரு பிரைமரி பர்பஸ், இதெல்லாம் இது ஒரு முதன்மையான பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க, டீச்சிங் பண்ணுவாங்க. இப்போ நியூவாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கவங்க ட்ரைனிங் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதை லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இதனால் அவங்களுடைய நாலேஜ் ஸ்கில் ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்குது. ரைட்டால் இதனால் நாலேஜ் ஸ்கில் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்குதுல. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் ஜாஃபோட அவங்களோட எஃபிஷியன்சி அண்ட் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. அந்த எம்ப்ளாயிஸ் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டாக்க எஃபிஷியன்ட்லி அண்ட் எஃபெக்டிவ்லி ஒரு ஜாப்பை வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. இதை மறுபடியும் பாருங்கள். Training refers to the teaching and learning activities carried on for the primary purpose of helping members of an organization to acquire and to apply the required knowledge, skill and attitudes to perform their jobs efficiently and effectively. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ட்ரைனிங்கை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு எம்ப்ளாயும் அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் அந்த பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆட்டிடியூட் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரெக்யூர்ட் நாலேஜை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க ட்ரைனிங்கிறது அவசியம்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு 2 டெஃபினேஷன் கொடுத்து பார்க்கலாம் பாருங்கள். அக்கார்டிங் டு எட்வின் பி ஃபிலிப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்க, ட்ரைனிங் இஸ் தி ஆக்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் தி நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஃபார் டூயிங் பர்டிகுலர் ஜாப்ஸ். ஒரு பர்டிகுலர் ஜாப் சம்மந்தப்பட்ட நாலேஜை ஸ்கில்லை ஒரு எம்ப்ளாயி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ட்ரைனிங்னு சொல்லியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் ஜாப் சம்மந்தப்பட்ட நாலேஜ் ஸ்கில்லையும் ஒரு எம்ப்ளாயி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ட்ரைனிங். அதுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்குது. அந்த பர்டிகுலர் ஜாபை பற்றி பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணணுன்னாக்கா அந்த ஜாபில் அவங்களுக்கு ட்ரைனிங் அவசியம். பாருங்கள், அக்கார்டிங் டு எட்வின் பி ஃபிலிப்போ என்ன சொல்கிறாருனாக்க, ட்ரைனிங் இஸ் தி ஆக்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் தி நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் ஒன் எம்ப்ளாயி ஃபார் டூயிங் பர்டிகுலர் ஜாப். ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து அவர் நல்லா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னாக்க அதுக்குள்ள நாலேஜையும் ஸ்கில்லையும் அந்த எம்ப்ளாயி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்குது.
அடுத்து இன்னொரு டெஃபினேஷன் பாருங்கள். அக்கார்டிங் டு மேத்யூஸ் அண்ட் ஜாக்சன் என்ன சொல்கிறாருனாக்க, ட்ரைனிங் இஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் whereby people learns skills, concepts, attitudes and knowledge to aid in the achievement of goals. இவர் என்ன சொல்கிறாருனாக்க, மேத்யூஸ் அண்ட் ஜாக்சன் என்ன சொல்கிறாங்கனாக்க, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயி கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்க அவங்க என்ன பண்ணணும், ட்ரைனிங் எடுத்துக்கணும். ட்ரைனிங் மூலமாக என்ன பண்ண முடியும்னாக்க லேர்னிங் ப்ராசஸ். அது ஒரு ட்ரைனிங்கிறது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான், கற்றுக்கிறது தான். அதனால் என்ன பண்ண முடியும்னாக்க பீப்புள் லேர்ன் ஸ்கில்ஸ், அவங்க ஸ்கில்லில் லேர்ன் பண்ண முடியும், கான்செப்டை லேர்ன் பண்ண முடியும், ஆட்டிடியூடை லேர்ன் பண்ண முடியும், அண்ட் நாலேஜை லேர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. இப்படி எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டாக்க கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலான்னு சொல்லிடுது. ஒரு ஆர்கனைசேஷன் கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் பாருங்கள், அக்கார்டிங் டு மேத்யூஸ் அண்டு ஜாக்சன், ட்ரைனிங் இஸ் ஏ லேர்னிங் ப்ராசஸ் வேர் பை பீப்புள் லேர்ன் ஸ்கில்ஸ், கான்செப்ட், ஆட்டிடியூட்ஸ் அண்டு நாலேஜ் டு எய்ட் இன் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரைனிங் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். இதில் என்னென்ன லேர்ன் பண்ண முடியும்னாக்க ஸ்கில்லை லேர்ன் பண்ண முடியும், கான்செப்டை லேர்ன் பண்ண முடியும், ஆட்டிடியூட் லேர்ன் பண்ண முடியும், அண்டு நாலேஜை லேர்ன் பண்ண முடியும். இதனால் வந்து ஈஸியாக அந்த ஆர்கனைசேஷன் கூட அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்குது. இவ்வளோ தான். இதுதான் இன்ட்ரோடக்ஷன். உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் அண்டு டெஃபினேஷன் பார்த்துட்டோம். இப்போ தேங்க்யூ.